ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டான ரசம் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் சீரகம், கொத்தமல்லி விதை, மிளகு, வெந்தயம் 4 போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது கூடவே மிளகாய், கருவேப்பிலை 2 ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் அது கூடவே எலுமிச்சம்பழ சைஸ் புளியை நிறைய வச்சுக்கலாம். பருப்பு தண்ணி இருந்தாலும் அதே ஊற்றி தக்காளி போட்டுக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கிற செலவு கூட கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி கூட ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், தேவைப்பட்ட மிளகா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரசத்துக்கு தண்ணி, அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நுரக்கட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா நுரக்கட்டி லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சு கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணால் நம்மளோட டேஸ்ட்டான சூப்பர் ஹெல்த்தி ரசம் தயாருங்க. இது சளி பிடிச்சா, காய்ச்சல், தொண்டவலி எது வந்தாலுமே இது சாப்பிட்டோன்னா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.